ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் இன்று அகலிகை சரித்திரத்தினுடைய இறுதி பாகத்தை சிந்திக்க உள்ளோம். சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அழைக்கின்றேன். வணக்கம் சார். நமது ஆசிரியர் ஐயா அவர்கள் இப்பொழுது கம்பராமாயணம் பாலகாண்டம் எடுத்துக் கொண்டிருப்பதால் the prayer song also is going to be on Lord Rama. Ramaya Ramabhadraya Ramachandraya Vedase Raghunadaya Nadaya Hidaya Padaye Namaha Ramaya Ramabhadraya Ramachandraya Vedase Raghunadaya Nadaya Hidaya Padaye Namaha Rama 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 என்றால் உருகாதோ மனம் கண்கள் உன்னை காணாதோ தினம் ராமா என்றால் உருகாதோ மனம் கண்கள் உன்னை காணாதோ தினம் திருவடியழகில் சிந்தை குளிரும் திருவடியழகில் சிந்தை குளிரும் ஒரு முறை ராமஜெயம் சொன்னால் சேமம் ஒரு முறை ராமஜெயம் சொன்னால் சேமம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சீதையின் பத்தியே ராம் 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் நாடும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் நாடும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சீதையின் பத்தியே ராம் 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 ராமா என்றால் உருகாதோ மனம் கண்கள் உன்னை காணாதோ தினம் தந்தை சொல்லே மிக்க மந்திரம் என்பவனே வனவாசம் என்றாலும் குளம் குளிர்ந்தவனே தந்தை சொல்லே மிக்க மந்திரம் என்பவனே வனவாசம் என்றாலும் குளம் குளிர்ந்தவனே தாடகையை வதைத்த சுந்தர ராமனே தாடகையை வதைத்த சுந்தர ராமனே கோசலை குமாரனே அயோத்தி ராமனே கோசலை குமாரனே அயோத்தி ராமனே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் நாளும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சீதையின் பத்தியே ராம் 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 ராமா என்றால் உருகாதோ மனம் கண்கள் உன்னை காணாதோ தினம் சிவதனுசை முடித்த சீதாராமனே மிதிலையில் மைதிலியை மனம் முடித்தவனே சிவதனுசை முடித்த சீதாராமனே மிதிலையில் மைதிலியை மனம் முடித்தவனே வாலியை வதம் செய்து சுக்ரீவனை அணைத்தாய் வாலியை வதம் செய்து சுக்ரீவனை அணைத்தாய் சிரஞ்சீவி ஹனுமானின் இதயத்தில் அமர்ந்தாய் சிரஞ்சீவி ஹனுமானின் இதயத்தில் அமர்ந்தாய்
ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் நாளும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் சீதையின் பதி ஜெய் ராம் 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 ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் நாளும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் சீதையின் பதி ஜெய் ராம் 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 ராமா என்றால் முருகாதோ மனம் கண்கள் உன்னை காணாதோ ராம 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 நாமம் சொல்ல லோகேமம் எல்லோருக்கும் எளிதான தாரக மந்திரம் ராம 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 நாமம் சொல்ல லோகேமம் எல்லோருக்கும் எளிதான தாரக மந்திரம் துன்பத்தில் துணை வந்தேன் கவசமாய் காக்கும் துன்பத்தில் துணை வந்தேன் கவசமாய் காக்கும் சகல மங்களம் சௌபாகியம் தரும் நாமம் சகல மங்களம் சௌபாகியம் தரும் நாமம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் நாளும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் சீதை பதி ஜெய் ராம் 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 ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் நாளும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் சீதை பதி ஜெய் ராம் 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 ராமா என்றால் முருகாதோ மனம் கண்கள் உன்னை காணாதோ ராம 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 ஜெய் ஜெய் ராம ராம ராம் 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 ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. வழக்கம் போல் கம்பராமாயணத்தின் பாலகண்டத்தை சிந்திப்பதற்கு முன் கம்பனை பற்றிய ஒரு புகழ் மாலையை சொல்லி ஆரம்பிக்கலாம். கரையறிய காட்டாற்று வெள்ளம் போல கவி பொழிந்து வால்மீகி உலகுக்கு ஈந்த திரையறிய ஓட்டத்தை தேக்கி கட்டி. கம்பன் தெளிவாக நான் என்னுடைய இலக்கியத்தை படைக்கும் பொழுது இந்த வால்மீகியை எடுத்துக்கொண்டுதான் நான் படைக்கின்றேன் என்று சொல்கின்றார். தேக்கி கட்டி திறம் மிகுந்த கால்வாய்கள் செய்து பாய்ச்சி. அந்த காட்டாற்று வெள்ளம் போல் ஓடுகின்ற அந்த வால்மீகியினுடைய ராமாயணத்தை அந்த காட்டாற்றிலிருந்து பிரித்து சிறிய சிறிய கால்வாய்களாக திறமிகுந்த கால்வாய்கள் செய்து பாய்ச்சி அந்த நீரை பாய்ச்சி தரையறியா இலக்கிய காவனத்தை தந்தான். காவனம்னா பூங்கா, இலக்கிய பூங்காவை அதிலிருந்து உண்டாக்கி கொடுத்தான். தனிப்புலமை யாரு? தனிப்புலமை கம்பன் என்னும் கவிதை தச்சன். உரையறியா பயனளிக்க உதவும் பாட்டை உலகமெல்லாம் அனுபவிக்க உழைப்போம் வாரீர். ஒரு தடவை பாட்டு முழுசா பார்த்துடலாம். திரையறிய காட்டாற்று வெள்ளம் போல் கவி பொழிந்து வால்மீகி உலகுக்கு ஈந்த திரையறிய ஓட்டத்தை தேக்கி கட்டி திறமிகுந்த கால்வாய்கள் செய்து பாய்ச்சி தரையறிய இலக்கிய காவனத்தை தந்தான். தனிப்புலமை கம்பன் என்னும் கவிதை தச்சன். உரையறியா பயனளிக்க உதவும் பாட்டை உலகமெல்லாம் அனுபவிக்க உழைப்போம் வாரீர். நன்றி. அகலிகையினுடைய கதையை முழுவதுமாக சிந்தித்து விட்டோம். அக்கதை பல கவிஞர்களிடமும் பல இலக்கியவாதிகளிடமும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதையும் அவற்றுள் சிலவற்றை பார்த்து அகலிகை சரித்திரத்தை முடிப்போம் என்றும் சொல்லியிருந்தோம். அகலிகை ராமாயணத்தில் வருவதாக இருந்தாலும் மகாபாரதத்திலும்
வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய மகாபாரதத்திலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆழ்வார் அதை தொட்டு தருகின்றார் நமக்கு. யுத்த காண்டத்திலே அதுல எப்படின்னா ஒரு சருக்கத்திலும் வில்லிபுத்தாழ்வார் சருக்கத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு இறை வணக்கம் இருக்கும். காண்டத்துல மாத்திரம் இருக்காது, சருக்கத்திலையும் இருக்கும். அப்ப யுத்த காண்டத்திலே 12ஆம் போர் சருக்கம் என்று எடுத்துக்கொள்வோம். 12ஆம் போர் 12ஆம் நாள் நிகழ்ச்சியை, சண்டையிலே 12ஆம் நாள் நிகழ்ச்சியை சொல்ல வருகின்றார். அதனுடைய இறைவணக்க செய்யுளை பாருங்கள். பொய்யாத தவமுனியின் போயருளி தாடகைதன் மெய்யாவ நிகரன்ன வெஞ்சரத்தால் அழுத்திய பின் மையாழி முகில்வண்ணன் வாங்கியன பூங்கமல கையாலும் ஒரு சாபம் காலாலும் ஒரு சாபம். பொய்யாத தவமுனியின் போயருளி. பொய்யாத தவமுனிங்கிறவர் இங்க விஸ்வாமித்திரர். ஏன் பொய் சொல்லாத தவமுனி அப்படின்னா, எப்பொழுது தவத்தினுடைய ஆற்றல் சத்திரியன் அரசனுடைய ஆற்றலை விட பெரிது என்று உணர்ந்தாரோ அப்பொழுதே நானும் பெரிய தவங்கள் செய்து ஒரு வசிஷ்டரை போல ஒரு சிறந்த தவசியாக ஆகுவேன், பிரம்ம ரிஷியாக ஆகுவேன் என்ற சபதம் செய்து பல தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சபதமிட்டதை செய்து காட்டிய காரணத்தினாலே அவருக்கு பொய்யாத தவமுனி என்று பெயர். பொய்யாத தவமுனியின் போயருளி. என்ன அருள் செய்கின்றார்? தாடகை வதம் செய்வதை சொல்கின்றார். தாடகை வதம் செய்வது அருள் செயலான? ஆமாம், கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை வாழ வைப்பதற்காக அந்த வதம் நடந்ததுனாலே அது அருள் செயல். பொய்யாத தவமுனியின் போயருளி தாடகை தன் மெய்யாவ நிகரன்ன வெஞ்சரத்தால் அழுத்திய பின். மெய்யாவ நிகரன்ன வெஞ்சரத்தால் அழுத்திய பின் அந்த அந்த தாடகையினுடைய உடம்பெல்லாம் கொடுமையான சரங்களாலே அழுத்தி கொன்ற பின், மெய்யாவ நிகரன்ன வெஞ்சரத்தால் அழுத்திய பின். மெய்யாவன்னா அவருடைய அந்த அம்புரா துணியில அம்புகள் இருக்கின்றன அல்லவா, அந்த மாதிரி தாடகையினுடைய உடல் எல்லாம் அம்புரா துணியில இருக்கின்ற அம்பு மாதிரி உடல் பூரா அம்பாக ஆக்கி அவளை வதம் செய்த பின், யார் வதம் செய்தார்? மை ஆழி முகில் வண்ணன். அவனுக்கு 3 பேர் வைக்கிறார். முகில் வண்ணன். முகில் வண்ணன், முகில்னா மேகம், மேகவண்ணன் கருமை நிறமுடையவன் மேகவண்ணன். ஆழிவண்ணன். ஆழிவண்ணன்னா கடல். கடல் கரிய நிறமுடையது, அந்த கடல் நிற வண்ணன். முகில்வண்ணன், ஆழிவண்ணன், மைவண்ணன். மைவண்ணன்னா மை என்பது கருமை நிறமுடையது, அந்த கரிய நிறமுடையவன். அப்ப ஒரு கருமைக்கு 3 உதாரணம் கொடுக்கிறாரு பாருங்க ஆழ்வார். மை ஆழி முகில். மையாழி முகில்வண்ணன் வாங்கியன பூங்கமல கையாலும் ஒரு சாபம் காலாலும் ஒரு சாபம். சாபம் என்பதற்கு நம்ம முன்னாலே சொல்லியிருக்கேன், 2 பொருள் இருக்கின்றது. ஒண்ணு வந்து வில், இன்னொன்னு சாபம். கையாலும் ஒரு சாபத்தை வாங்கினான். அது என்னது? இப்ப வரப்போகுது அந்த கதை. கையாலும் ஒரு மிதிலையிலே ஒரு வில்லை வாங்கி அந்த சீதையினுடைய திருமணத்திற்கு ஏது செய்தான். கையாலும் ஒரு சாபம், காலாலும் ஒரு சாபம். காலாலே இங்கே காலாலே அகலிகைக்கு இருந்த ஒரு சாபத்தை வாங்கினான். கையாலே வில்லை வாங்கி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தான். காலாலே ஒரு சபித்தலை வாங்கி அகலிகைக்கு ஒரு சாப விமோச்சனத்தை கொடுத்தான். கையாலும் ஒரு வில் வாங்கினான், காலாலும் ஒரு வில் வாங்கினான். இது எத்தனாவது நாள் போர் அப்படின்னா 12ஆம் போர்ல. அது மாத்திரம் இல்ல, அதே மாதிரி 4ஆம் நாள் போர் சண்டை ஆரம்பிக்குது. அந்த 4ஆம் நாள் சருக்கத்திலையும் ஆழ்வார் ஒரு இறை வணக்கம் வைக்கிறார். இறைவனுடைய தாள்களை வணங்குகின்றார். இறைவனுடைய தாள்களை வணங்குகின்ற பொழுது இந்த தாள் என்னென்னலாம் செய்தது என்று யோசிக்கின்றார். தேடிய அகலிகை சாபம் தீர்த்த தாள். எடுத்த உடனே அவருக்கு அகலிகை தான் வருது. தாள் எத்தனையோ தாள், ராமனுடைய தாள்கள், பெருமாளுடைய தாள்கள் செயல்கள் செய்கின்ற சமயத்திலே அவருக்கு முதல் அடி
தேடிய அகலிகை சாபம் தீர்த்த தாள். தேடியன்னா தன்னுடைய உருவத்தை இல்லாமல் கல்லுருவாக மாறி யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி நீ தேட கடந்த அகலிகையினுடைய சாபம் தீர்த்த தாள். நீடிய உலகெல்லாம் அளந்து நீண்ட தாள். திருவிக்கிரம அவதாரத்துல 3 அடி மண் கேட்டு 2 அடியாலே உலகத்தை 2 உலகங்களையும் அளப்பதற்காக நீட்டினார்ல அந்த தாள். நீடிய உலகெல்லாம் அளந்து நீண்ட தாள். ஓடிய சகடு இர உதைத்த தாள். கிருஷ்ண அவதாரத்திலே சகடாசுரன் என்ற அசுரன் ஒரு வண்டி சக்கரமாக வந்து அந்த குழந்தையை கொல்ல வருகின்ற பொழுது காலால் உதைத்து அவனை கொன்ற தாள். ஓடிய சகடு இர இறந்தன இறக்கும்படி உதைத்தத்தால். பாம்பின் மேல் ஆடி சிவந்தத்தால். பாம்பின் மேல்னா அது அந்த அந்த காளியன் என்ற பாம்பு நாகத்தின் மேலே ஆடி அது மேலே ஆடி அந்த ஆடிய காரணத்தினால சிவந்தத்தால். பாம்பின் மேல் ஆடியும் சிவந்தத்தால் என்னை ஆண்டத்தால். இதோட சிறந்த ஒரு துதிப்பாடல் இறைவனுடைய தாள்களுக்கு நமக்கு தேவையில்லைங்க. தேடிய அகலிகை சாபம் தீர்த்தத்தால், நீடிய உலகெல்லாம் அளந்து நீண்டத்தால், ஓடிய சகடு இர உதைத்தத்தால், பாம்பின் மேல் ஆடியும் சிவந்தத்தால் என்னை ஆண்டத்தால் என்று அது பாரதத்துல. அகலிகை வெண்பா நம்ம முன்னாலே பார்த்திருக்கிறோம். அதுல ஒரு பாடல், ஓரறிவே இல்லாமல் உற்ற ஒரு கல் ஆறு பேரறிவார் பெண்மணியாய் பெற்றது நின் சீரடியால். கல்லுக்கு ஓரறிவும் கிடையாது இல்ல, அது ஜடப்பொருள். உயிருள்ள பொருளுக்கு தான் அறிவு 1ல இருந்து ஆரம்பித்து 6 வரைக்கும் வருது. ஜடப்பொருள் ஓரறிவும் இல்லாதது. ஓரறிவும் இல்லாமல் உற்ற ஒரு கல் ஆறு பேரறிவார் பெண்மணியாய் பெற்றது, பெரிய அறிவை உடைய அகலிகையாக மாறியது நின் சீரடியால், உன்னுடைய சிறப்பான அடிகளால். அப்படி இருக்கும் பொழுது சீரடியால் என்றால் அவ் ஆறறிவும் ஏய்த்த மக்கள் நின்றாலால் ஒன்றாத பேரும் உளதோ. அகலிகை வெண்பா. ஒரு அறிவும் இல்லாத கல்லுக்கே இப்படி ஒரு பெரிய அறிவை உடைய அகலிகையை உண்டாக்குகின்ற திறம் இருக்கின்றது என்றால் நின் சீரடியால் என்றால் அவ் ஆறறிவும் ஏய்த்த மக்கள், ஆறறிவு உடைய மக்கள் உன்னுடைய சீரடியை வணங்கினால் நின் தாளால் ஒன்றாத பேரும் உளதோ, அதனால் கிடைக்காத ஒரு பேரும் உளதோ, எல்லாம் கிடைக்கும் என்றபடி அது அகலிகை வெண்பாவிலே இருக்கின்றது. இப்படி பல பல இடங்களிலே நம்முடைய இன்னும் எத்தனையோ இருக்கின்றன, கணக்கில்லாத இடங்களிலே அகலிகை குறிக்கப்படுகின்றாள். அதிலே ஒரு சிறப்பான ஒன்று புதுமை பித்தனுடைய புதினம். புதுமை பித்தன் 2 நாவல்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார். கதை என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். ஒன்று அகலிகை, ஒன்று அகலிகை சாப விமோச்சனம். அது உரைநடை என்பதனாலே நான் இங்கு எடுக்கவில்லை. ஆவல் உடையவர்கள், விருப்பமுடையவர்கள் அந்த புதுமை பித்தனுடைய கதையை எடுத்து அகலிகையை எழுதி அப்புறம் பல வருடங்கள், 7-8 வருடங்கள் கழித்து அவர் வந்து அகலிகை சாப விமோச்சனம் என்று டேக் ஆஃப், அதிலிருந்து ஒரு புதிய கதையை எழுதியிருக்கின்றார். அவர் நல்ல சிறப்பான சிந்திக்க வேண்டிய கதைகள் இரண்டுமே. அகலிகை விமோச்சனம் இரண்டுமே உரைநடைதான். விருப்பமுடையவர்கள் அதை வாசிக்கலாம். அது உரைநடை என்பதனால் அதை விட்டு விடுகின்றேன். மகாகவித்து உருத்திரமூர்த்தி ஒருவர் அகலிகை கதையை எழுதுகின்றார். அது செய்யுள். அது நீண்ட பல செய்யுள்களை உடையது. இங்கு விவரித்து சொல்வதற்கு அவகாசம் இல்லை. அது ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, இந்திரன் இறங்கி வந்தான் இமயத்தின் அடிவாரத்தே. கதை ஆரம்பிக்கிறப்பயே இந்த கதையில யார் இருக்காங்க? இந்திரன், முனிவர், அகலிகை. இந்திரன் இறங்கி வந்தான் இமயத்தின் அடிவாரத்தே. அப்பயே தெரிஞ்சு போயிடுது, சொல்லிடுறாரு. இந்த கதையில மிஸ்டேக் இருக்கிறவன் இந்திரன். அவன் தேவேந்திரன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி பூமிக்கு வராருன்னு ஒரு கதை, ஒரு பொருள். அவன் தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து வருகின்றான் என்பது உள்ளர்த்தம். இந்திரன் இறங்கி வந்தான் இமயத்தின் அடிவாரத்தே. கற்களில் படாத காலில் கழல் ஒளி கிளம்பவில்லை. சீக்கிரட்டா வரான்ல, அதனால கழல் ஒளி படாமல் வருகின்றான்.
நிற்கவும் இல்லை, தோள்கள் நிமிர்ந்தவன் நடந்து சென்று பூமிக்கு வந்து அவசர அவசரமா ஓடுறானா. நிற்கவும் இல்லை, புல் தரை அடைந்த போது பாதத்தை பொறுக்க வைத்தான், சிற்றாற்றின் அரவம் கேட்டு செல்கின்றான் அதனை நாடி. முன்னாலே யோசிச்சு வச்சிருக்கிறான், இந்த முனிவருடைய ஆசிரமம் எங்க இருக்கு, ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கின்றது, அதனால சிற்றாற்றின் அரவம் கேட்டு, அந்த ராத்திரி நேரத்துல தான் நான் வரான், அதனால சப்தத்தை கேட்டு சப்தம் கேட்கின்ற வழியே அதனை செல்கின்றான். கையினில் நீரை அல்ல குனிந்தவன் களைப்பை தீர்த்தான். அந்த சிற்றாற்றிலே ஓடுகின்ற நீரை குளித்து களைப்பை தீர்த்தான். ஐய, எச்சுவையும் மற்றும் தேவரின் அமுதை வென்றி செய்ததை சிந்தித்தானோ. அவன் ஊர்ல குடிக்கிறதுக்கு அமிர்தம் இருக்கின்றது, அதை விட்டுட்டு சிற்றாற்றினுடைய நீரை குடித்து களைப்பை தீர்த்தான் அப்படின்னா, எது நல்லது, எத்தனையோ சிறப்புடையவரை எல்லாம் உற்றுவிட்டு இப்பொழுது சாதாரண ஒன்றுக்காக இந்த நிலைக்கு வந்திருக்கின்றானே என்று 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 பொருள். அந்த பாட்டு அப்படி நிறைய போகின்றது. இருட்டிலும் நுழையவல்ல இந்திர நோக்கிலே அம்முரட்டு வான்மரங்கள் சூழ்ந்து முதிர்ந்த காட்டிடை நீரோடும் புறத்திலே கழுகும் தெங்கும் புலப்பட 2 கண்கள் உருட்டினான் ஊன்றி நோக்கி உள்ளதோர் குடிலும் கண்டான். உள்ளர இருக்கிற குடிலை பார்த்தான். அந்த அந்த வீட்டு உள்ளரே சென்று கோழியினுடைய சப்தத்தை கேட்டு அந்த முனிவர் எழுந்து வெளியில் செல்ல, இந்திரன் அந்த முனிவரனுடைய வேடத்திற்கு சென்று நன்றி அந்த முனிவரனுடைய வேடத்துடன் சென்று அகலிகைக்கு வந்திருப்பது யார் என்று தெரியாத காரணத்தினால் அவள் சம்மதிக்க தன்னுடைய இச்சையை தீர்த்து கொண்டான். இது அந்த அந்த கதையிலே வருகின்றது. பிடித்ததால் பிடி கொடுத்தால் அந்த அகலிகை இந்திரனை பற்றி தெரியாத காரணத்தினாலே. ஆனால் தெரிந்தவுடன் என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த கதையிலே ஒரு சிறு வேறுபாடு இருக்கின்றது. மாது சற்றே கண்ணிமை திறந்து, கொஞ்சம் கண்ணை திறந்து போக பார்த்ததும் துவண்டு மேனி படபடத்திட மேலெல்லாம் வேர்த்தது, வேர்த்த போதே விரைத்தது, விரைப்பு மூச்சை நூர்த்தது, நூர்ந்து போனால் நொடியிலே நொடிந்து கண்கள் பார்த்ததே பார்த்த பாங்கிற் பாவை கல்லாகி விட்டாள். இந்த கதையில என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த அகலிகை கல்லாக போவதற்கு முனிவன் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. கண்ணை மூடிக்கொண்டு அனுபவித்தவள் இப்பொழுது கண்ணை திறந்தவுடன் எதிரே இருப்பது தன்னுடைய கணவன் அல்ல இந்திரன் என்பதை தெரிந்தவுடன் அவளுடைய கண்கள் பார்த்தது, அவளுடைய கற்பு நெறியினுடைய சிறப்பை பாருங்க. பார்த்த பாங்கிற் பாவை கல்லாகி விட்டாள். பாவி பெண் கல்லாகி விட்டாள். ஐயோ என்று நினைத்த உடனேயே அவள் கல்லாகி விட்டாள். இந்திரனும் தன்னுடைய மூவருக்கும் எப்படி போறாங்கன்னு பாருங்க. இந்த 3 கேரக்டர்ஸும் இந்திரனும் தன்னுடைய தவற்றை உணர்கின்றான். இவள் இப்படி கல்லாகி விட்டாலே, ஐயோ இவ்வளவு தூய்மையானவளா என்று நினைத்து, அந்தரத்தவர்கள் வேந்தன் 1000 உழைவை நெஞ்சில் தந்தவள் நிலையை கண்டு தான் மிக குறுகி போனான். ஐயோ இப்படி ஆக்கிவிட்டோமே என்று நெஞ்சு குறுகி போனான். துறவரத்துக்கு முனிவர், கௌதம முனிவர் வந்தவர், ஆத்தங்கரையிலிருந்து வந்தவர் முனிவர் நேர்ந்த வகையினை அறிந்து கொண்டு, என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்டு, தம் தொழில் பிரிதென்பார் போல் தாடியை வருடி மீண்டார். அவர் ஒண்ணு சாபம் விடல. அவரு கடைசியா அகலிகைக்கு என்ன ஆச்சுங்கிறார் பாருங்க.
எல்லாம் போய், அவளுக்கு எல்லாமே போயிட்டுது. எல்லாம் போய் கல் ஒன்றாக எஞ்சிய பாழிடத்தே நல்லார்கள் மிதிக்கத்தக்க நாள் வரை கிடந்தால் நங்கை. கல்லாகி கிடந்தால் எது நாள் வரைக்கும் இருந்தான்னா எல்லாத்தையும் இழந்து எல்லாம் போய் கல் ஒன்றாக எஞ்சிய பாழிடத்தே, பாழிடம்னா கல், அந்த இடத்துல யாரும் வரப்போறதும் கிடையாது. கல் ஒன்றாக எஞ்சிய பாழிடத்தே நல்லார்கள் மிதிக்கத்தக்க நாள் வரை, இந்த இந்த விஸ்வாமித்திரரும் ராமரும் லட்சுமணன் வந்து மிதிக்கிற வரை நல்லார்கள் மிதிக்கத்தக்க நாள் வரை கிடந்தால் நங்கை. அந்த நங்கை அங்கே கிடந்தாள். அப்படி ஒரு 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 வேறு 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 கோணத்தில் ஒரு பார்வை. இப்படி பல கதைகளும் பாடல்களும் அகலிகையை நமக்கு காட்டுகின்றன. இந்நிகழ்ச்சி முடிந்து இருவரையும் அழைத்துக் கொண்டு முனிவரிடமும் அகலிகையிடம் விடை பெற்றுக் கொண்டு விஸ்வாமித்திரர் மிதிலையை நோக்கி வருகின்றார். அப்ப நடந்ததை நினைத்து பார்த்து அசை போடுகின்றார். ராமனை பார்த்து சொல்கின்றார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரின் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் எங்கு கண்டேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம், இவ்வாறு இந்த அகலிக்கு சாப விமோச்சனமும் தாடைக்கு வதமும் முடிந்த பிறகு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம், இனி இந்த உலகுக்கு எல்லாம்னா இனிமேல் இந்த உலகம் முழுவதற்கும் உய்வண்ணம் அன்றி மற்ற ஓர் துயர்வண்ணம் உருவதுண்டோ. உய்வண்ணம்னா எல்லோருக்கும் உய்யலாம், எல்லோருக்கும் நமக்கு வந்து நல்லதே நடக்கின்றது, கதிமோட்சம் கிடைக்க இருக்கின்றது. உய்வண்ணம் அன்றி மற்ற ஓர் துயர்வண்ணம் உருவதுண்டோ. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்ல, இந்த தாடகை வதம் என்பது எந்த வீரனும் செய்யலாம். ஆனால் அகலிகையினுடைய சாப விமோச்சனம் என்பது ஒரு இறை செயல், ஒரு தெய்வ செயல். அந்த செயலை செய்திருப்பதனாலே பெருமாள் தான் இறைவனாக ராமனாக இங்கு வந்திருக்கின்றார் என்ற காரணத்தினாலே அவன் இருக்கின்ற போது உலகத்திலே துயர் எதற்கு வர வேண்டும்? உய்வண்ணம் அன்றி மற்ற ஓர் துயர்வண்ணம் உருவதுண்டோ. துயர்வண்ணம் வரப்போவதில்லை. மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, மைவண்ணத்து அரக்கி கரிய நிறமுடைய அந்த அரக்கி அப்போரிலே மழை வண்ணத்து அண்ணலே, நீனும் கரிய நிறமுடைய மேகத்திலிருந்து பொறுகின்ற மழைன்னா இந்த இடத்துல மழையை எடுத்துக்கூடாது, மழை பொழிவதற்கு காரணமாகி மேகத்தை எடுத்துக்கொண்டு மழை வண்ணத்து அண்ணலே உன் உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். உன் கைவண்ணம், நீ ஒரு 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 அம்பை வில்லை அம்பையும் தூக்கி அந்த தாடகையை வதம் செய்த முறையை நான் பார்த்த பொழுது அப்படியா ஒரு ஆற்றல் அந்த கைக்கு என்று உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் எங்கு கண்டேன். உன்னுடைய காலினுடைய அருள் திறமையை ஒரு ஒரு கல்லாக இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு அவளுடைய அசுத்தத்தை அகற்றி தூய்மையான ஒரு பெண்ணாக நீ ஆக்கினாயே, அந்த அருளும் திறமையை உன் காலின் வண்ணத்தை இங்கு கண்டேன். அதனாலே உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற ஓர் துயர் வண்ணம் இனிமேல் உருவதில்லை என்று ராமரை பார்த்து பாடியதாக சொல்வதாக வருகின்றது விஸ்வாமித்திரருடைய இந்த செய்யுள். இந்த செய்யுளைத்தான் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் இன்று கண்ணதாசனுடன் இணைத்து சொல்ல இருக்கின்றார்கள். அவருடைய சொற்களை கேட்போம். நன்றி. நன்றி சார். கம்பன் எழுதியிருந்த இந்த பாட்டு இல்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் என்கின்ற பாட்டை ஐயா அவர்கள் வழக்கம்போல் அழகாக வண்ணங்கள் வரும் வரிகளை விவரித்து விட்டார். ஆனால் 4 வரிகள் இலக்கிய பாணியில் இருப்பதால் நமக்கு ஆசிரியர் விளக்கம் தேவைப்படுகிறது. ஆனால் கண்ணதாசனின் பாடல் வரிகள் சிம்பிள் லாங்குவேஜில் அனைவரும் புரியும்படியாக எழுதியிருக்கிறார். இசை இன்பத் தேனையும் வெல்லும் என்பதற்கு இணங்க அள்ள அள்ள குறையாத கவியரசர் கண்ணதாசன் உள்ளத்திலிருந்து வெள்ளமென பாய்ந்து ஓடி வரும் தெள்ளத்தமிழ் பாடல்களில் ஒன்று பாசம் என்னும் படத்தில் வரும் பாடல்.
நமது குமார் அவர்கள் வழக்கம் போல் கண்டுபிடித்திருப்பார் என்று நினைக்கிறேன். அன்று இது 1900 இந்த வண்ணம் கம்பன் உபயோகப்படுத்தியதை கண்ணதாசன் கையாண்டிருக்கிறார். இந்த படத்தில் ஒரு பாடலில் பாசம் என்னும் படத்தில் வரும் இந்த பாடல் 1962 வந்த படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் சரோஜாதேவி நடித்த படம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் ஒரு வண்ணமான பாட்டை புகுத்திருக்கிறார் கண்ணதாசன். மற்றும் பாசம் என்னும் படத்தில் ஒரு நேசமான ஒரு காதல் பாட்டுக்கு இந்த வண்ணத்தை உபயோகப்படுத்தி லிரிக்ஸ் எழுதி அந்த பாட்டை பாடியிருக்கிறார். அந்த பாட்டை அமைத்திருக்கிறார். இந்த பாடலில் பாட்டை ரசிக்கலாம், பாடிய PBS and P. சுஷீலா குரலை ரசிக்கலாம், கண்ணதாசனின் ஒவ்வொரு வரிகளையும் ரசிக்கலாம். அப்கோர்ஸ் மெல்லிசை மன்னர்கள் இசையை போட்டிருக்கிறார்கள், அந்த இசையை ரசிக்கலாம். இந்த பாடல் விளக்க வேண்டியதில்லை, பாடலை நான் பாடிவிடுகிறேன். முதலில் இது எல்லோருக்கும் புரியும்படியாக தமிழில் எழுதப்பட்டு அழகாக பாடப்பட்ட பாடல். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கண்ணம் இன்னும் மங்கை உன்னம் உந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, பூவண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு, அஞ்சி அஞ்சி கொஞ்சம் போது ஆசை இல்லையா? நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து, சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வா என்று அள்ளிக்கொள்ள நங்கை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பொன் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பருவம் வந்த காலம் தொட்டு பழகும் கண்கள் பார்வையில் கெட்டு, என்றும் உன்னை எண்ணி எண்ணி ஏங்கவில்லையா? பருவம் வந்த காலம் தொட்டு பழகும் கண்கள் பார்வையில் கெட்டு, என்றும் உன்னை எண்ணி எண்ணி ஏங்கவில்லையா? நான் கண்டு மாலையிட்டு நான் உன்னை தோளில் வைத்து, நான் கண்டு மாலையிட்டு நான் உன்னை தோளில் வைத்து ஊர்வலம் போய் வர ஆசை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் என்ற இந்த பாடலில் இந்த வண்ணத்தை, அந்த சொல் வண்ணத்தை கம்பன் 8 முறை பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய செய்யுள் 4 வரிகள், ஒவ்வொரு வரிகளிலும் அந்த வண்ணம் 2 முறை வருகிறது, 8 முறை பயன்படுத்துகிறார். ஆனால் கண்ணதாசனோ இந்த பாட்டில் 12 முறை பயன்படுத்தி இருக்கிறார் இந்த வண்ணத்தை. இந்த
இந்த கம்பன் வரிகளை கண்ணதாசன் கையாண்டிருப்பது போல் கம்பன் ஒருவேளை வேறெங்கிருந்தாவது இதை எடுத்திருக்கிறானோ என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. சேரமான் பெருமான் நாயனார் 63 ஒருவர் அவர்கள் வரிகளை கையாண்டிருப்பதை இந்த சந்தேகம் நமக்கு வருகிறது. சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ண தந்தாதி என்ற படத்தில் என்ற செய்யுளில் சிவனை விவரித்திருக்கிறார். அந்த சிவனை பார்த்து அவர் பாடுவதாக அந்த பொன்வண்ண தந்தாதி பொன்வண்ணம் என்று ஆரம்பிக்கிறது. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்தியங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கொண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே என்று அவர் ஈசனை அவர் பாடி புகழ்ந்திருக்கிறார். இது பசும்பாலில் தேனூற்றி சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அதே போல இலக்கிய செறிவுகள் சார்ந்த பாடல். அவர் ஈசனை பெண் வண்ண மேனி மின் வண்ண சடை வெள்ளை நிற காளை ஆகியவற்றை கொண்டிருப்பவன் ஈசன் என்று பாடியிருக்கிறார். அவருடைய மனத்தின் வண்ணம் எப்போதெல்லாம் எப்படி எப்படி இருக்கிறதோ அப்படியெல்லாம் ஈசன் காட்சி தருகிறார் அந்த வண்ணத்தில் என்று இந்த பாடலில் சொல்லும் செய்தி. இந்த வண்ண பாடலை கம்பன் கையாண்டு அதை எழுதி இருப்பாரோ, அந்த வண்ணத்தை கையாண்டு கண்ணதாசன் எழுதியிருப்பாரோ என்ற எண்ணம் நமக்கு எழுகிறது. இதே போல எவ்வளவு பல வண்ண பாடல்கள் இருக்கிறது என்பதை நமது ஐயா தான் சொல்ல வேண்டும். அதை ஐயாவிடம் நான் விட்டு விடுகிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. நிறைய இலக்கியத்திலே நிறைய இடங்களிலே இந்த வண்ணப்பாடல்கள் இருக்கின்றன. அதற்கு முதலிலே இந்த கம்பனுடைய இந்த பாடல் சொல்கின்ற என்ன கருத்து என்ன? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கால் வண்ணம் உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். கை வண்ணம் முன்னால நடந்த இடம் ஒரு வனத்துல, இங்கே இந்த இடத்திலே உன்னுடைய அகலிகையை விமோச்சனம் கொடுத்த இடத்திலே இங்கே உன்னுடைய கால் வண்ணத்தை கண்டேன்கிறார்ல. அதான் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னா அகலிகை நீண்ட நாட்களாக கல்லாக இருந்ததை அவருடைய சாபத்தை நீக்கி பண்டை உருவத்தை கொடுத்ததுனாலே அது கால் வண்ணம், காலினுடைய திறமையை இங்கே கண்டேன் என்கின்றார். கால் வண்ணம்னா என்ன? கால், அரை, முக்கால், முழுசுன்னு இருக்கு இல்லையா? கால் வண்ணம் அப்படின்னா ராமாயணத்திலே உன்னுடைய இந்த கதையிலே ஒரு கால் பகுதி தான் அகலிகை இதுவரைக்கும் நான் பார்த்திருக்கின்றோம். கால் பகுதி தான் இன்னும் அரை வண்ணம். சீதையை திருமணம் செய்து அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கின்ற வரை அது அரை. காட்டிலே இருந்து குகனுடன் நட்பு கொண்டது, வாலியுடன் சுக்ரீவனுடன் நட்பு கொண்டது, அதெல்லாம் படித்தால் ஒரு முக்கால் வண்ணம் முடியும். முழுசா படிக்கணும்னா இலங்கையிலே அவன் ராவணனை கொன்றது வரை படித்தால்தான் முழுசாக இருக்கும். அது வரைக்கும் அது முழு வண்ணம். இப்ப இந்த கதையிலே நாம் கால் வண்ணம் தான் பார்த்திருக்கின்றேன். கால் வண்ணம் இதுவரை இங்கு கண்டேன். கால் வண்ணம் இங்கு கண்டேன்னா இறைவனுடைய காலினுடைய அருள் சிறப்பை இங்கு பார்த்தேன். இன்னும் வேற என்ன இருக்கு? இறைவனுக்கு உறுப்புகள் எத்தனையோ இருக்கு. மெய்வண்ணம்னா உடம்பு. இறைவனுடைய ராமனுடைய உடம்பின் வண்ணத்தை எங்க நம்ம பார்க்கலாம்னா குகனை சந்திப்பதற்காக காவிரி கங்கையில் இருக்கின்ற பொழுது குகன் படுப்பதற்காக அவனுக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் பொற்களாலான ஒரு படுக்கையை தயார் செய்து அந்த படுக்கையில படுத்திருந்த பொழுது லக்குமணன் பார்த்து விட்டு அழுகின்றான். அண்ணனும் அண்ணியும் இப்படி இந்த நிலைக்கு வந்து விட்டார்களே என்று. அதை பின்னாலே வருகின்ற கேட்ட பரதனும் நிலை குலைந்து போகின்றான். அப்ப அவனுடைய அந்த உருவ அழகை பார்க்க வேண்டும் என்றால் அங்கே சென்று படலத்திலே அந்த புற்களிலே படுத்திருந்த பொழுது பார்க்க வேண்டும். மெய்வண்ணம் கற்ப சயனத்திலும் கண் வண்ணம் அனுமன் சந்திப்பிலும். அனுமன்
ராமனை முதலில் பார்க்கின்ற பொழுது அவனுடைய மற்றவர்கள் மாதிரி இல்லை, அவன் கண்களை பார்க்கின்றான். கண்களை பார்த்த உடனே தெரிகின்றது இந்த கண்கள் கற்புடைய கண்கள். பிற பெண்கள் யாரானும் இவனுடைய கண்களை பார்த்து மையல் கொண்டால் அவர்களுக்கு அழிவே உண்டாகும் என்றதும், தாடகை சூர்பனகை அது தெரியாமல் தான் அழிய இருக்கின்றாள் என்பதையும் அவன் புரிந்து கொள்கின்றான். கண்வண்ணம் அனுமனுடைய சந்திப்பிலே நாம் காணலாம். சொல்வண்ணம் வீடனை சேர்த்து கொள்ளலாமா சேர்த்து கொள்ளக்கூடாதா என்று எல்லோரும் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சொல்கின்ற பொழுது ராமன் அந்த அந்த வீடனன் அடைக்கல நிகழ்ச்சியின் உண்மையை அங்கிருக்கின்றவர்களுக்கு விரித்து உரைத்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்த திறமையால் சொல் வண்ணத்தை வீடனனுடைய அடைக்கலத்திலும் வில் வண்ணத்தை மூலபலம், அதாவது இந்த ராமன் ராவணன் சண்டையிலேயே அந்த கடைசி நாளுக்கு முதல் நாள் நடக்கின்ற மூலப்படையை அவன் அழிப்பதுதான் மிகச் சிறந்ததாக கருதப்படுகின்றது. அந்த படையை அவன் சந்தித்த விதத்திலே அவனுடைய வில்வண்ணத்தையும், இப்படி கால்வண்ணம், மெய்வண்ணம், கண்வண்ணம், சொல்வண்ணம், வில்வண்ணம் முழுவதையும் ராமாயணத்திலே நாம் காணலாம் என்று ஒரு பொருள். கால்வண்ணம், கால் என்றால் ஒரு பொருள் காற்றுன்னு பேரு. கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னா, அந்த விநாயகர் அகவல்ல படிக்கிறோம் இல்ல, மூலாதாரத்தில் மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தும்னு. இந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற நம்முடைய சக்தியை எழுப்பதற்கு அந்த 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 காற்றை வைத்து கொண்டுதான் அதை எழுப்ப வேண்டும். அதை எழுப்பியவர்களால் தான் அதிசய செயல்களை எல்லாம் இப்படி பண்ண முடியும். அதனாலே அந்த காற்றை வைத்து நீ உன்னுடைய பயிற்சியை நான் புரிந்து கொள்கின்றேன். கால்வண்ணம் இங்கு கண்டேன். இன்னொரு பொருள், கால்வண்ணம் இங்கு கண்டேன்னா, மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரம்மச்சரியம்னு ஒரு பகுதி இருக்கின்றது, கிரகஸ்தம் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது, வானப்பிரஸ்தம் என்ற ஒரு பகுதி, முக்கால் பகுதி, முழு பகுதி சந்நியாசம். அதுல 4லே ஒரு பகுதி பிரம்மச்சாரி. நான் பிரம்மச்சாரி என்ன இதுல பார்த்தாரு அப்படின்னா, கால் வண்ணம் இங்கு கண்டேன்னா, பிரம்மச்சாரிய வண்ணத்தை இங்கு பார்த்தேன்னா, அழகிய அந்த அகலிகை கல்லிலிருந்து தோன்றிய பொழுது அன்னையே இன்று ராமன் கொஞ்சமும் அதை பற்றிய அந்த அழகை அவனை பாதிக்காமல் அன்னையே என்று வணங்கினான் அல்லவா. அதனாலே உன்னுடைய உயர்ந்த பிரம்மச்சாரியத்தை பார்த்தேன். கால் வண்ணம் ஒரு கால் பகுதி உன்னுடைய அந்த லைஃப்ல வாழ்க்கையில இருக்கின்ற கால் பகுதியினுடைய சிறப்பை கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று. கால் வண்ணம் இங்கு கண்டேன், கை வண்ணம் அங்கு கண்டேன்னா, இது ராமாயணத்துல மாத்திரம் கிடையாது. ராமருக்கு முன்னால் இருக்கிற வாமன அவதாரத்தை எடுத்துங்க. அந்த வாமன அவதாரத்துல என்ன குள்ளமா வருகின்றார், வாமனனாக வருகின்றார். அந்த சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்கின்றார். அவரும் நீரிலே தாரை வார்த்து கையிலே கொடுக்க, அந்த பல சுக்கராச்சாரியின் தடைகள் எல்லாம் மீறி தன்னுடைய கையை தாழ்த்தி அந்த நீரை வாங்கி அதை பெற்றுக் கொள்கின்றார் அல்லவா. அந்த நிகழ்ச்சியிலே உன்னுடைய கைவண்ணத்தை பார்த்தேன். கையிலே நீர் பெற்றவுடன் அந்த அளப்பதற்காக, அந்த உலகை 3 அடியை அளப்பதற்காக நீ விரைவாக வளர்ந்து 2 அடியிலே வானுலகையும் பூலோகத்தையும் அளந்தாயே, அந்த நிகழ்ச்சியிலே உன்னுடைய கால் வண்ணத்தையும் அங்கு பார்த்தேன். இது ராம அவதாரத்தை குறிக்கவில்லை, இது வாமன அவதாரத்திலே இருக்கின்ற கை வண்ணத்தையும் கால் வண்ணத்தையும் நினைத்து பார்க்கின்றார் சுக்கராச்சாரியார். இப்படி இந்த செய்யுளை விரிக்க கம்பனுடைய அழகு அப்படி விரிந்து கொண்டே போகின்ற பாடல் தான் இந்த கைவண்ணம் இங்கு கண்டேன், கால் வண்ணம் அங்கு கண்டேன்கிறது. இது யார் ஆரம்பித்தார்கள் என்று டாக்டர் கேட்கின்றார்கள். அது எனக்கு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் பாடி இருக்கின்றார்கள் என்பதை இந்த சமயத்திலே நான் படித்த நூல்களில் மாத்திரம் இருந்ததை எடுத்து ஒரு பட்டியல் போட்டு பார்த்தேன். அப்பப்பா எத்தனை இருக்கின்றன பாருங்கள். சேக்கிழார் பெரிய புராணம், அதிலே கண்ணப்ப நாயனாருடைய புராணம். கண்ணப்ப நாயனார் இறைவனுக்காக உணவை ஒரு நாள் எல்லாம் இருந்து இறைவனை காத்து, இரவிலே காத்து, பகலிலே அவர் பசிப்பாரே என்று மலையிலிருந்து கீழே இறங்கி வேட்டையாடி உணவு கொடுத்து ஒரு 6 நாட்கள் அந்த கதை நடக்கப் போகின்றது. சேக்கிழார் அந்த இடத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே சொல்கின்றார், இது சொல்கின்ற, இந்த கதையை சொல்கின்ற எனக்கே
இப்படி இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. இந்த கண்ணப்பனுடைய கதையை இன்றிலிருந்து அவன் 6 நாட்களுக்கு இறைவன் செய்த தொண்டை நான் சொன்னாலே என்னுடைய தீவினை எல்லாம் அழிந்து எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நட்ட நடுமத்திலே அந்த பாடலை வைக்கின்றார் கண்ணப்ப புராணத்திலே. அந்த பாடல் பாருங்க. இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார். முன்னாலே பூஜை செய்து கொண்டிருந்த அந்த முனிவர் சென்றார். இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார். இனி இப்பால் மைவண்ண கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார். மை வண்ணத்தை கரிய நிறத்தை உடைய தலைமுடியுடைய கருங்குஞ்சி வனவேடர் வேடன் இந்த கண்ணப்பன் பெருமானார். வனவேடர் பெருமானார் கைவண்ண சிலை வளைத்து, கையிலே இருக்கின்ற வில்லை வளைக்கின்ற திறத்தை பார்த்து கைவண்ண சிலை வளைத்து கான் வேட்டை தனியாடி, அந்த வேட்டையை தனியாக ஆடி கான் வேட்டை தனியாடி, இறைவனுக்கு உணவு படைப்பதற்காக அந்த மிருகங்களை கொள்கின்ற வேட்டையாடி தனியாடி செய்வண்ண திறம் மொழிவேன். எவ்வளவு சிறப்பாக அந்த செயலை அந்த அந்த கண்ணப்ப நாயனார் பெருமானார் செய்ய இருக்கின்றார் என்பதை திறம் மொழிவேன், அதை நான் சொல்கின்றேன். தீவினையின் திறம் ஒழிவேன். என்னுடைய தீவினையினுடைய திறம் எல்லாம் ஒழிந்து விட போகின்றது இந்த வண்ணப்பாடலால் சொல்றார். இவ்வண்ணம் மைவண்ணம் கைவண்ணம் செய்வண்ணம் என்று அது சேக்கிழார் பாடுகின்றார். 4 வண்ணம் இருக்கின்றன. வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நூல் எழுதினார். தமிழ் அலங்காரம்னு பேர். தமிழ் அலங்காரம்னா 100 செய்யுட்களிலே தமிழ் மொழியாலே நடந்த அதிசயங்களை பட்டியலிட்டு 100 அதிசய செயல்களை கூறுகின்றார். அதிலே ஒரு அதிசயம் நம்ம நிறைய முறை பார்த்திருக்கின்றோம். காஞ்சிபுரத்திலே அந்த மணிவண்ணன் அரசனிடம் கனிவண்ணன் அரசனிடம் கோபித்து கொண்டு தான் இருக்கின்ற காஞ்சிபுரத்தை விட்டு வெளியே செல்ல இறைவன் என்ன செய்கின்றார்? அந்த கனிவண்ணன் இல்லாத ஊரிலே நானும் இருக்க வேண்டாம், நீயும் இருக்க வேண்டாம் என்று ஆழ்வாரையும் எல்லாரும் அழைத்துக் கொண்டு அவர்கள் செல்ல அரசன் தவறை உணர்ந்து அவர்களை திருப்பி அழைத்துக் கொள்வதாக ஒரு கதை நிகழ்ச்சி இருக்கின்றது அல்லவா? அந்த செய்யுளை பாடுகின்றார் தண்டபாணி சுவாமிகள், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் தமிழ் அலங்காரத்துல. கனிவண்ணன் அன்று ஓர் மன்னவன் சிந்தை கலங்க, கட்சின்னா காஞ்சிபுரம், கட்சி மணிவண்ணன் தன் திருக்கோயில் விட்டு ஏகி வர, கடவுளே தன் கோயிலை விட்டு போயிட்டார். கட்சி மணிவண்ணன் தன் திருக்கோயில் விட்டு ஏகி வர செய்ததும், பணிவண்ணம் செஞ்சடை சொக்கர் முன் போய் வர பண்ணியதும், அணிவண்ணம் எட்டோடு தென்றல் வெற்பு ஈன்ற அருந்தமிழே. அருந்தமிழால் தானே இந்த செயல்கள் நடந்தன. அதுல என்ன வந்தது? கனிவண்ணன், மணிவண்ணன், பணிவண்ணம், அணிவண்ணம். சரி, திருவிளையாடல் புராணம் எடுத்துங்க. திருவிளையாடல் புராணம் என்பது பரஞ்சோதி முனிவர் எழுதியது. மதுரையிலே சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை உடையது. எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து வைக்கிறார். பூவண்ணம் பூவின் மனம் போல. பூவண்ணம் பூவின் மனம் போலன்னா, பூ மொத்தம் 3 இருக்கு. அதுல இந்த பாட்டுல எல்லாமே 3 வரும். பூ கமா பூவண்ணம், அந்த பூவினுடைய வண்ணம் நிறம் கமா பூவினுடைய மனம், நிறம் மனம் பூ எப்படி ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதோ அது மாதிரி பூவண்ணம் பூவின் மனம் போல் மெய் போத இன்பம். தத் சித் ஆனந்தம். இன்பம்னா ஆனந்தம், மெய்யினா உண்மை, போதம்னா ஞானம். மெய் போத இன்பம், இது 3ஐயும் பிரிக்க முடியாதுல்ல இறைவனை விட்டு. மெய் போத இன்பம் ஆவண்ண மெய் கொண்டவன் தன் வலியானை தாங்கி, மூவண்ணன் தன் சந்நிதி முத்தொழில் செய்யவால மேவண்ணல் அண்ணான் விளையாட்டின் வினையை வெல்வாம். இந்த முத்தொழில் செய்கின்றவர்கள் யாரு? அயன், அரி, அரண். இது அல்ல பரம்பொருள். இவர்கள் அந்த பரம்பொருளினுடைய ஒரு ஆஸ்பெக்ட் இந்த செயல்களை செய்கின்றன. தனக்கு முன்னாலே, தன் சந்நிதி முன்னாலே இந்த அயனும் அரியும் அரணும் இந்த முத்தொழில் செய்ய வாலா பரம்பொருள் என்ன பண்ணுகின்றது என்றால் அது அமைதியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த செயல்களிலே ஈடுபடாமல் அசைவின்றி நிற்கின்ற பெருமையுடையது அந்த அவ்விறைவன். அந்த திருவிளையாட்டின் அண்ணான் திருவிளையாட்டின் வினையை வெல்வம். திருவிளையாடல் என்று இறைவனுக்கு செய்களாக இருந்தாலும் இறைவன் கையை காலை தூக்கி செய்ய வேண்டியதில்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அந்த விளையாடலை செய்கின்றான். அந்த விளையாட்டினை நாம் கேட்டாலும் படித்தாலும் சொன்னாலும் வினையை வெல்வோம். அந்த திருவிளையாடல்களை நாம் சிந்தனை செய்ய நம்முடைய தீவினையை நாம் வெல்வோம் என்று பரஞ்சோதி முனிவர் சொல்ற பாட்டு பாருங்க. பூவண்ணம் பூவின் மனம் போல் மெய் போத இன்பம் ஆவண்ண மெய் கொண்டவன் தன் வலியானை தாங்கி, மூவண்ண தன் சன்னதி முத்தொழில் செய்ய வாழ மேவண்ணல் அண்ணான் விளையாட்டின் வினையை வெல்வாம்.
இந்த நம்முடைய வினையை வெல்வோம் என்பது திருவிளையாடல். அது பரஞ்சோதி முனிவர். சரி, இவ்வளவுதானே அப்படின்னா இல்ல. அந்த கண்ணப்ப நாயனார்ல இன்னொரு பாடல் இருக்கின்றது. சேக்கிழார் 2 வச்சிருக்காரு. அதுல 16 வயதிலே கண்ணப்பனுடைய கதை ஆரம்பிக்கின்றது. அந்த 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 அதுல முதல் பாடல் பாருங்க. இவ்வண்ணத்து திண்ணனார் நிரம்பு நாளில். திண்ணனார்னா கண்ணப்பனுக்கு கண்ணப்பன் என்ற பெயர் வருவதற்கு முன்னால் இருந்த இயற்பெயர். இவ்வண்ணம், அதாவது இவ்வண்ணம்னா எண்ணிரண்டு 16. அதுக்கு முதல் பாடல 16 வயது நிரம்பியதுன்னு வரும். 16 வயது நிரம்பிய திண்ணனார் இவ்வண்ண திண்ணனார் நிரம்பும் நாளில் இருங்குறவர் பெருங்குறிச்சிக்கு இறைவனாய மைவண்ண வரை நெடுந்தோல் நாகன் தானும். நாகன்னா அவனுடைய அப்பா. மைவண்ணன்னா அவனும் மை கரிய நிறமுடையவன். வரைன மலை, மலை மாதிரி நெடுந்தோல் உடைய அவனுடைய தந்தை கண்ணப்பனாருடைய தந்தை நாகன் தானும். மைவண்ண வரை நெடுந்தோல் நாகன் தானும் மலையெங்கும் வனமெங்கும் வரம்பில் காலம் கைவண்ணம் சிலை வேட்டை ஆடி. காடெல்லாம் மலையெங்கும் போய் வேட்டையாடி தன் ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த கண்ணப்பனருடைய அப்பா தான் இந்த தலைவராக இருந்து மக்களுக்கு எல்லாம் உணவு எல்லாம் தயார் செய்து கொடுப்பது. கைவண்ண சிலை வேட்டை ஆடி. தெவ்வர்னா பகைவர். தெவ்வர் கணநிறைகள் பல கவர்ந்து, பகைவர்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் கவர்ந்து வந்து காணம் காத்து பாருங்க. அந்த காலத்திலே அந்த காட்டை காப்பதற்கு தேவைப்பட்டிருக்கு பாருங்க. காணம் காத்து மெய்வண்ண தளர் மூப்பின் பருவம் எய்தி வில் உழவின் பெருமுயற்சி மெலிவான் ஆனார். அதில் சேக்கிழார் தான் இந்த மாதிரி யாராலுமே எழுத முடியாதுங்க. தளர்ச்சி அடைந்து விட்டார் அப்படின்னு, வயசாகி விட்டது, கை கால்கள் எல்லாம் வரவில்லைன்னு சொல்லணும் கண்ணப்பனாருடைய தந்தைக்கு. அப்பதான் கண்ணப்பனார் அந்த இடத்துக்கு வர முடியும். என்ன சொல்றாரு பாருங்க. மெய்வண்ணர், மெய்ன உடம்பு, அந்த உடம்பினுடைய நிலை என்ன அப்படின்னா தளர் மூப்பின் பருவம் எய்தி, அந்த மூப்பினுடைய பருவத்தை எய்தி. எய்துனால என்ன ஆகுதான், வில் உழவின் பெரு முயற்சி மெலிவான் ஆனான். வில்லை எடுத்துக்கொண்டு காட்டிலே சென்று வேட்டையாடுகின்ற அந்த பெரு முயற்சியிலே மெலிவான் ஆனான். அதாவது இளைத்து போய் செய்ய முடியாமல் தோற்று கொண்டிருக்கின்றான் என்பதை கூட எத்தனை நாகரிகமாக எழுதுகின்றார் பாருங்க. மெய்வண்ணத்து தளர் மூப்பின் பருவம் எய்தி வில் உழவின் பெரு முயற்சி மெலிவான் ஆனான். அதுவும் கண்ணப்பர் தான். இவ்வண்ணம், மைவண்ணம், கைவண்ணம், மெய்வண்ணம், 4 வண்ணங்களை இங்கே அவர் சொல்கின்றார். திருமங்கை ஆழ்வாருடைய அந்த சைடு பார்க்கணும்ல, ஆழ்வார்கள் அவ்வளவு வண்ணப்பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த திருநெடுந்தாண்டகம்ங்கிறது அது என்னன்னா, திருமங்கை ஆழ்வார் நாயகன் நாயகி இறைவனையும் பக்தர்களையும் இறைவனை ஆணாகவும் மற்றவர்களை பெண்களாகவும் பாவித்து காதல் ததும்ப பாடப்பட்ட பாடல்கள் திருநெடுந்தாண்டகம். இந்த 4000த்துல ஒரு ஒரு பகுதி. அதுல இறைவன் வருகின்றான். இறைவனுடைய உருவத்தை பார்த்து அந்த பெண் மையல் கொள்கின்றாள். ஆனால் ஐயோ, இவன் இறைவன் நமக்காக இறங்கி வருகின்றான், நமக்கு இன்பம் அளிப்பதற்கே என்பதை புரிந்து கொள்ளாமல் பயந்து இவன் பரம்பொருளே என்று நழுவ விட்டு விடுகின்றாள் என்று வருந்தி தன் தோழியிடம் சொல்கின்றாள் ஒருத்தி. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ. மைவண்ணம்னா கருமை நிறமுடைய இறைவனுடைய நறுங்குஞ்சி, குஞ்சினா சுருண்ட குழல் முடி பின் தாழ. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ. மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட. 2 பக்கத்திலையும் அந்த குழைகள் ஆட, காதுகளில் இலங்கியாட. எய்வண்ண வெஞ்சிலையே துணையாக. எய்வண்ண வெஞ்சிலையே, எய்வண்ணன் என்னன்னா சிலைன்னா வில்லும் அம்பும், அது எய்வதற்குன்னே ரெடியா இருக்கான். எய்வண்ண வெஞ்சிலையே துணையாக இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். இறைவன் வந்தாரு. இது ரொம்ப சிறப்பான பாடல். இந்த ஒரு பாடலுக்கு அவ்வளவு வியாக்கியானங்கள் இருக்கின்றன. என் முன்னே நின்றார் அப்படின்னா பக்தன் சென்று இறைவனை பார்ப்பதற்கு பதிலாக இங்கே இறைவன் தன் பக்தையினுடைய முன்னாலே நின்று காட்சி தருகின்றார். ஒரு நிமிஷம் நின்றுட்டு போயிட்டாரா? இல்ல, இங்கே முன்னே வந்தவர் அப்படியே நிக்கிறார். நீ என்னை பார்க்கிற வரைக்கும் பாருமா, ஒன்னும் அவசரம் இல்லை என்று என் முன்னே நின்றார். இப்படி இந்த பக்திக்கு காட்சி கொடுப்பதற்காக இறைவன் வருகின்ற போது எதற்கு இப்படி வில்லையும் அம்பியும் தூக்கிட்டு வரணும்? இருக்கே எய்வண்ண, அதுவும்
எய்கின்ற முறையிலே வில்லையும் அம்பையும் தூக்கி கொண்டு வருகிறாரு அப்படின்னா, வீட்டுக்கு வராரு, இறைவன் வராரு, அங்க பெண் தனியா இருப்பா. மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இவர் யாரு இப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்னு யாராவது கேட்டா, இல்ல வேட்டையாட வந்திருக்கிறேன்னு சொல்லிக்கலாமா. அதனால எய்வண்ண வெஞ்சிலையே துணையாக கொண்டு, அதையே துணையாக எடுத்துக்கொண்டு இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். இங்கே இருவராய்னா ஒண்ணு தெய்வத்தன்மை, இன்னொன்று இந்த பக்தை தன்னை காதலிப்பதனாலே அவளுக்கு காதல் இன்பம் கொடுப்பதற்காக மானிடராகவும் இருவராகவும் வருகின்றார். வீரம் சிருங்காரம் இரண்டையும் சேர்த்து இருவராய் வந்தார் என் கண் முன்னே நின்றார். நின்னாலும் என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? கைவண்ணம் தாமரை. பாருங்க, இப்ப கைவண்ணம் தாமரை, இவன் கையை பார்த்த தாமரை மாதிரி இருக்கின்றது. வாய் கமலம் போலும், கமலம்னாலும் தாமரை, வாய் பார்த்த உதடுகளை பார்த்த அதுவும் தாமரை மாதிரி இருக்கின்றது. கைவண்ணம் தாமரை, வாய் கமலும் போல், கண்ணினையும் அரவிந்தம், அரவிந்தாலும் தாமரை, கண்ணை பார்த்தாலும் தாமரை மாதிரி இருக்கின்றது. கண்ணினையும் அரவிந்தம், அடியும் அகுதே, அவனுடைய பாதமும் அப்படியே இருக்கு, எல்லாமே தாமரை மாதிரி இருக்கின்றது. அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, என்று அஞ்சி கைவிட்டு விட்டோமே, நமக்காக அவரே இங்கு வந்தாரு, நாம் அவரை பரம்போலர் என்று அஞ்சி கைவிட்டு விட்டோமே என்று ஆதங்கத்துடன் பாடுகின்ற பாடல் அந்த பாடல். இதுல பாருங்க, மைவண்ண எய்வண்ண கைவண்ணம் அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சி விட்டோமே. இது அந்த ஒரு உதாரணத்திற்கு 4000 ஒரு பாடல். சரி, இது எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா 4 வரியிலே 4 வண்ணங்கள் உடைய பாடல்களாகத்தான் இவை இருக்கின்றன. இதற்கு மேலேயும் பாடல்கள் இருக்கின்றனவா? 5 வண்ணம் 6 வண்ணம். இப்ப கண்ணதாசன் அவ்வளவு வண்ணங்கள் போட்டிருக்காருன்னு டாக்டர் சொன்னார் அல்லவா? சும்மா ஒரு மாதிரிக்கு யோசித்தால் என்ன வருகின்றன என்றால், கார்வண்ணம் திருமேனி, அதே பாடல் தான். கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமல வண்ணம், இது 4 ஒன்னா சேர்த்துட்டாரு. கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் தாமரை தான். கார்வண்ணம் கரிய நிறம் திருமேனி, கார்வண்ணம் திருமேனி, கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமல வண்ணம் 2 ஆச்சு. பார்வண்ண மடமங்கை பக்தர் பித்தர் பனி மலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன். இது அந்த தாய் பேசுற அந்த பெண்ணை பத்தி. ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளால், ஏர்வண்ணம் 4வது. ஏர்வண்ணம் என் பேதை என் சொல் கேளால் என் பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். இவ அந்த பெருமாள் மேல பக்தி கொண்டு காதல் கொண்டு பைத்தியமாகி நான் ஸ்ரீரங்கத்துக்கு அவனை பார்க்க போகின்றேன் என்று சொல்கின்றாள். திருவரங்கம் எங்கே என்னும். நீர்வண்ண நீர்மலைக்கே போவேன் என்னும். நீர்வண்ணம்னா கரிய நிறமுடைய நீர்மலைக்கே போவேன், அது திருநீர்மலைக்கு போவேன் என்னும். இஃது அன்றோ நிறை அழிந்தவர் நிற்குமாறே. இகுதன்றே நிறை அழிந்தோர் நிற்குமாறே. நிறைன்னா அடக்கம், அடக்கம் இல்லாமல் அலைகின்ற இந்த பெண்கள் என்ன பண்றா? இவ என்ன சொல்ற அம்மாட்ட? திருவரங்கம் எங்கே என்னும், நான் அவனை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும், ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்னா, நீர்வண்ணன் கரிய நிறமுடையவன் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும். கேட்கறது ஸ்ரீரங்கத்துக்கு, போவேன்னு சொல்றது திருநீர்மலைக்கு போறேன்னு சொல்றாரு. இப்படி ஒன்னும் புரியாமல் அடக்கம் இல்லாமல் காதல் கொள்பவர்களுக்கு நிலை இப்படித்தான் இருக்குமோ என்று அந்த திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுத்தாண்டகத்திலே அந்த இறைவன் மேலே காதல் கொண்ட அந்த பித்து பிடித்து அந்த பெண்களை பற்றிய வரியிலே 5 வண்ணம் வருகின்றது. கார்வண்ணம், கமல வண்ணம், பார்வண்ணம், ஏர்வண்ணம், நீர்வண்ணம் என்று வருகின்றது. சரி, 5 விடுவோம். அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 9. ஓகே, ரைட், பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கடவுள் தான் இது. அத்திரிவரதன், காஞ்சிபுரத்துல வராருல அத்திரிவரதன், அவர் மேல ஒரு அந்தாதியே இருக்கின்றது. அந்தாதினா முதல் பாடல் அடுத்த பாடலுக்கும் முதல் பாடலுடைய கடைசி வார்த்தையே அடுத்த பாடலோட முதல் வார்த்தையை பாடுறது அத்திரிவர்தன் அந்தாதின்னு பேர். அந்த புக்குக்கு பேரே அத்திரிவர்தன் அந்தாதி. அதுல பாருங்க, மெய்வண்ண மாமணி வண்ணம் பொன்னார் வண்ணம், மெய்வண்ண மாமணி வண்ணம் பொன்னார் வண்ணம் வெள்ளி வண்ணம் பை வண்ணமாகிய பச்சை வண்ணம்
பின்னும் பன்னீடில் மைவண்ணன் கச்சி அருளாளன் அத்திகிரி வரதன் கைவண்ண தாமரை கை தாமரை மாதிரி இருக்கின்றதே, கைவண்ணம் தாமரை, தாமரையே திரு கால்வண்ணமே, கால்வண்ணமும் அந்த தாமரை மாதிரி இருக்கின்றதுல 9 பாருங்க. மெய்வண்ணம் மாமணி, மெய்வண்ண மாமணி வண்ணம் பொன்னார், மெய்வண்ண மாமணி வண்ணம் பொன்னார் வண்ணம் 2, வெள்ளி வண்ணம் 3, பை வண்ணம் 4, பச்சை வண்ணம் 5, பின்னும் பன்னி ஈடில் மைவண்ணன் 6, கச்சி அருளாளன் அத்திரிகிரி வரதன் கைவண்ணம் 8, தாமரை கைவண்ணம் தாமரை, தாமரையே திரு கால்வண்ணமே என்று அத்திகிரி வந்தாதிலே 9 பாடல்கள், 9 வண்ணம். இப்ப இந்த திரு கால் வண்ணம் முடிஞ்சது இல்லை. அப்ப கால் வண்ணத்துல தானே ஆரம்பிக்கணும் அடுத்த பாடல். அது பாருங்க, கால் வண்ணம் கை வண்ணம் கண் வண்ணம் வாய் வண்ணம் கஞ்சம் கொண்ட பால் வண்ணம் நீல வண்ணன் பச்சை வண்ணன் பவள வண்ணன் மால் வண்ணன் கச்சி அருளாளன் அத்திரிகிரி வரதன் போல் வண்ணம் யாவர் சொல்லீர் தேவராம் அவர் புக்கு எங்குமே என்ற பாடலிலே அது 10. இப்ப டபுள் டிஜிட் வந்துட்டோம். கால் வண்ணம் கை வண்ணம் கண் வண்ணம் வாய் வண்ணம் பால் வண்ணம் நீல வண்ணன் பச்சை வண்ணன் பவள வண்ணன் மால் வண்ணன் அத்திரிகிரி வரதன் போல் வண்ணம் என்று அதிலே 10 வண்ணங்களை பார்த்தோம். 10 தானே மேக்சிமம். மூச்சு வாங்குதா உங்களுக்கு? இல்லையே, இருக்கு. என்ன அப்படின்னா 12 ஒரு இடத்துல இருக்கின்றது. அது நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களே பாடிவிட்டார்கள். சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ண திருவந்தாதில பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆள்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனிக்கிறதுல 12 வண்ணங்களை வைத்து சேரமான் பெருமாள் நாயனார் பாடல்கள். இப்படி எனக்கு தெரிந்து எங்கும் இப்படி ஒரு இடத்திலே இந்த பாடல்கள் எல்லாம் சேர்க்கப்படவில்லை. நான் படித்ததெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்காக யோசித்து எழுதி கொண்டு வந்துள்ளேன். கடைசியாக ஒரு அப்புறம் 16, 18, 20 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? இது எங்க போய் நிற்கும் என்பதனால ஒரு மேக்சிமம் வண்ணம் இருக்கின்ற ஒரு பாடலை சிந்தித்து விட்டு இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்வோம். பாடல் எழுதியதை நான் கொஞ்சம் சஸ்பென்ஸ்ல வைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் ஃபார் த பியூட்டி ஆஃப் தட். திருவண்ண நதியும் சிவபெருமானை நோக்கி ஒருவர் பாடுகின்றார். தன்னுடைய ஞான கண்களாலே சிவனை பார்க்கின்றார். தலையிலே இருக்கின்ற கங்கை நதியை பார்க்கின்றார். திருவண்ண நதியும் வளை ஒரு வண்ண மதியும். அந்த கங்கைக்கு அருகிலே அவன் தலையிலே சந்திரனை வைத்திருக்கின்றார். மதி, அந்த சந்திரனை பார்க்கின்றார். வளை ஒரு வண்ண மதியும். திருவண்ணம் ஒரு வண்ணம் 2 ஆச்சு. வளை ஒரு வண்ண மதியும் வளர் செவ்வண்ணம் நன்னும் சடையும். சிவந்த அவருடைய தலைமுடிகளை பார்க்கின்றார். 3வது வண்ணம். வளர் செவ்வண்ணம், செவ்வண்ணம் சிறந்த வண்ணம். வளர் செவ்வண்ணம் நன்னும் சடையும் 3. தெருள் வண்ண நுதல் விழியும். நுதல்ன நெற்றி, நெற்றியிலே விழி இருக்கின்ற நெற்றி கண்ணையும். தெருள் வண்ண நுதல் விழியும் 4 ஆச்சு. அருள் வண்ண வதனமும். அவனுடைய முகத்தை பார்க்கின்றார். அந்த முகத்திலே அருள் கொட்டுகின்றது. அதனாலே அருள் வண்ணம். அவனுடைய வதனம் முகம் எப்படி? அருள் வண்ணம் உடையது. அருள் வண்ண வதனமும் தெருள் வண்ண நுதல் விழியும் அருள் வண்ண வதனமும் திகழ் வண்ண வெண்ணகையும். முகத்துல எப்பவுமே அந்த அவனுடைய உதடுகளை பார்த்தீங்கன்னா விரியவும் இல்லை, ஒட்டவும் இல்லை. ஆனாலும் அந்த ஒரு புன்னகை சிவபெருமானுடைய முகத்திலே தெரிகின்றது. அதை பார்த்து அசந்து போறார். திகழ்வண்ண வெண்ணகையும். இப்ப திகழ்வண்ணம் இன்னொரு வண்ணம். திகழ்வண்ண வெண்ணகையும் ஓர் மறுவண்ண மணிக்குவலை மலர்வண்ண மிடரும். மறுவண்ணம்னா மறுனா கரிய நிறமுடையது. அவனுடைய கழுத்திலே அந்த நஞ்சை உண்டதனாலே வந்த நிறத்தை பார்க்கின்றார். மறுவண்ண மணிக்குவலை மலர்வண்ண மிடரும் மலைமகள் வண்ண மருவும் மலைமகள் மருவும் இடமும். மலைமகள் வண்ணம்னா என்ன? மலைமகள் வண்ணம்னா பார்வதியை தன்னுடைய உடம்பிலே ஒரு பாதியாக இடபகத்தை கொடுத்ததும் மலைமகள் வண்ண மருவும் இடமும் மண்வண்ண மிகு துணை பொன்வண்ண அடிமலரும் மாணிக்க வண்ண வடிவம். இதெல்லாம் சிவபெருமானுடைய உருவத்துல எத்தனை வண்ணம் வந்துச்சு? மண்வண்ண மிகு துணை பொன்வண்ண அடிமலரும் மாணிக்க வண்ண வடிவம். இப்ப
போக்கஸ் அப்படியே தன் மேல மாத்துறாரு. இரு வண்ணமாம் என் மனது ஒரு வண்ணம் ஆகியே. இரு வண்ணமாம் என் மனதுன்னு என்ன? இரு வண்ணம்னு என்ன? இறைவன் இருக்கின்றாரா இல்லையா அப்படின்னு சந்தேகம், அதுக்கு இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை, இப்படி மாறி மாறி நமக்கு எல்லாம் இருக்கின்றது அல்லவா இரண்டு மனம். இரு மனமாம் இரு வண்ணமாம் என் மனது. என் மனதினுடைய வண்ணம் இரு வண்ணம். இரு வண்ணமாம் நல்லது கொஞ்ச நேரத்துல இருக்கேன், கொஞ்ச நேரத்துல கெட்டவனா இருக்கிறேன். இரு வண்ணமாம் என் மனது ஒரு வண்ணம் ஆகியே. உன்னையே நினைக்கும்படி ஒரு வண்ணம் ஆகியே இடையராது எண்ணும் வண்ணம். என்னுடைய மனதினுடைய வண்ணம் என்ன இப்படி இருக்கு? உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற வண்ணமாக ஆகிவிட்டது. இடையராது என்னும் வண்ணம். எவ்வண்ணம் அவ்வண்ணம் இவ்வண்ணம் என்று இவன் ஏம்பல் உன் கருணை வண்ணம். நீ ரொம்ப கருணை உடையவன், எனக்கு கருணை காட்டுகின்றவன். எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, நான் நீ எவ்வண்ணத்தில் இருக்கின்றாய் என்று என்னை யாராவது கேட்டால், இறைவன் இவ்வண்ணத்தில் இருக்கின்றான் என்று சொல்ல, அது நீ உண்மை என்று நியாயப்படுத்தி நீ நடக்கின்றாயே, அது அப்பேற்பட்ட கருணையை எனக்கு கொடுத்திருக்கின்றாயே, அது பெரிய கருணை வண்ணம் அல்லவா? எவ்வண்ணம் அவ்வண்ணம் இவ்வண்ணம். எவ்வண்ணம் இறைவனுடைய வண்ணம் என்று கேட்டால் அது அவ்வண்ணம் இவ்வண்ணம், இப்படிதான் இருப்பான் என்று இவன் ஏம்பல் என்று நான் சொல்ல, உன் கருணை வண்ணம் கருவண்ணம் கருவண்ணம் அற. கருவண்ணம் அற. கருன்னா துன்பம். துன்பத்தினுடைய வண்ணம் நம்முடைய பிறப்பு. கருவண்ணம் அற உளம் பெருவண்ணம் உற. உன்னையே உன்னுடைய பெருமையே என்னுடைய உள்ளம் நினைத்துக் கொண்டிருக்க, உளம் பெருவண்ணம் உற நின்று கடல் வண்ணன் என்னும் அமுதே கனக அம்பலநாத கருணையங் கனபோத கமல குஞ்சித பாதனி. இந்த வண்ணத்தை மாத்திரம் முழுசா பாடுறோம் பாருங்க. பாடல் மாத்திரம். நதி திருவண்ண நதியும் வளை ஒரு வண்ண மதியும் வளர் செவ்வண்ணம் நன்னும் சடையும் தெருள்வண்ண நுதல்விழியும் அருள்வண்ண வதனமும் திகழ்வண்ண வெண்ணகையும் ஓர் மறுவண்ண மணிக்குவலை மலர்வண்ண மிடரும் மலைமகள் வண்ண மருவும் இடமும் மண்வண்ண மிகுதுணை பொன்வண்ண அடிமலரும் மாணிக்க வண்ண வடிவம் இருவண்ணமாம் என் மனது ஒரு வண்ணம் ஆகியே இடையராது என்னும் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் இவ்வண்ணம் என்று இவன் ஏம்பல் உன் கருணை வண்ணம் கருவண்ணம் அற உளம் பெருவண்ணம் உற நின்று கடல் வண்ணம் என்னும் அமுதே கனக அம்பலநாத கருணை என் கனபோத கமல குஞ்சித பாதனே என்று வண்ணமாக பாடி தொலைத்த அந்த பாடலை சிந்தையில் நிறுத்தி, நாமும் நம்முடைய மனமும் இப்படி இரு வண்ணமாய் இல்லாமல் ஒரு வண்ணமாய் ஆகுவதற்கு இவையெல்லாம் பயன்படும் என்று சொல்லி இந்நிகழ்ச்சியை இத்துடன் பூர்த்தி செய்து அகலிகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து, மூன்றாவதாக விஸ்வாமித்திரர் முதல் 2 பெண்களை சந்தித்து நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியதால் மூன்றாவதாக சீதை அகலிகை பார்த்தோம். அதற்கு முன்னாலே தாடகை பார்த்தோம். தன்னை அழைத்து கொண்டு ராமனையும் இலக்குவனையும் அழைத்து கொண்டு வந்ததிலே மூன்றாவது ஒரு பெண் அங்கே மிதிலையிலே வில்லை ஒளிபடாமல் காத்து கொண்டிருக்கின்றார் அல்லவா? அங்கே அழைத்து சென்று விஸ்வாமித்திரர் செய்கின்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி வருகை தந்ததற்கும் கேட்டதற்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு எல்லாம் வண்ணமயமாவே இருந்தது. ஆமா, உங்க சொற்பொழிலே இருந்தது. சேக்கிழார், பரஞ்சோதி முன்னாடி என்ன எல்லாத்தையும் சொன்னீங்க. எல்லாத்துலயும் அந்த வண்ணமயமா இருந்தது. அது இல்லாத அந்த பாடலும் அதே வண்ணமயமாவே இருந்தது. பாசமன்ற சினிமாவில 1962 அப்பெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான். பட் இருந்தாலும் பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது சார் அந்த காலத்துல. டாக்டர் சொன்ன மாதிரி கருப்பு வெள்ளையில ஒரு வண்ணத்தை கட்டிருக்காங்க அதுல. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது சார். நன்றி நன்றி. குட் ஈவினிங் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருந்தது சார் இன்னைக்கு. ஷார்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். அகலிகை இதோட முடிஞ்சதா சார்? ஆமா. அடுத்தது சீதை. சீதையா சார்? மூன்றாவது பெண் சீதை. ஓகே ஓகே. தேங்க்யூ சார், நல்லா இருந்தது. நன்றி. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம் செல்வம். வணக்கம். நீங்க
சீக்கிரமே முடிச்சதை பார்த்தோன்னே என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வண்ணத்துல நிறைய நேரம் இருக்கு. வண்ணத்தில் செலவு செய்திருக்கோம். ஒரு டாக்டர் சாரும் அந்த வண்ணத்தை ஆரம்பிச்சது நீங்க இன்னும் எவ்வளவோ உள்ள நிறைய அதை பத்தி பேசுனீங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த பாட்டு அவர் பாசம்னு அது வந்துருச்சு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டுபிடிச்சீங்களா? வண்ணம், ஆமா. அந்த பேர் சொல்லனா தெரிஞ்சிருக்காது, பாசம்ன்ற படம் பேர் சொன்னு தெரிஞ்சது. அருமை. எல்லாம் வந்து இலக்கியத்துல உள்ள இருந்து வண்ணத்துக்கு இவ்வளோ கலை வண்ணத்தை சேர்த்துட்டீங்க 2 பேரும். நன்றி. நன்றி 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 குமார். இன்னைக்கு எல்லாம் ஒரே வண்ணமயமாயிடுச்சு. ஆமா சார், வண்ணம். ஐ திங்க் திருப்பாவையில கூட வரும்னு நினைக்கிறேன் வண்ணம். ஐ திங்க் திருப்பாவை பாடல்கள்ல கூட சில இடங்கள்ல வருதுன்னு நினைக்கிறேன். இந்த கைவண்ணம், வண்ணம், அந்த பால் வண்ணம் அவரை வண்ணம் இருக்கு. அந்த முழு பாடல்களையும் இப்படி வந்து எல்லா வரிகளையும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல அப்படி இல்ல, அவரு பெருமாளை டிஸ்கிரைப் பண்ணும்போது வண்ணம் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம குரூப்ல சொல் வண்ணம் செல்வநாயகம் சார், செயல் வண்ணம் டாக்டர் அப்படி கூட சொல்லலாம் சார். அப்புறம் வில் வண்ணம் வேற வச்சுக்கிறீங்க. கை வண்ணம் பண்ண டாக்டர் வச்சுக்கலாம்ல, சர்ஜரி பண்றாங்கன்னு. ஆமா ஆமா. இத்துடன் நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து கொள்ளலாமா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. எல்லோருக்கும் நன்றி பாராட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே பாலகாண்டத்திலே சீதையை ராமர் சந்திக்கின்றதும் அங்கே விஸ்வாமித்திரனுடைய ரோல் என்ன என்பதையும் தொடர்ந்து திருமணம் வரை சிந்தனை செய்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நன்றி சார். நன்றி சார்.